ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஒர்க் பண்ண ப்ளவுஸ். ஸோ இது வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ். இதில் வந்து ஆரஞ்சு கலர் அண்டு எல்லோ, லைட் எல்லோவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தா வெறும் த்ரெட்டும் ஜரியும் வச்சு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் எந்த ஒரு பீடோ ஜர்தோசி ஒர்க்கோ எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து வாஷபிள் மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வெறும் ஜரி த்ரெட் இருக்கங்காட்டி இதில் எந்த ஒரு ஏதாவது பிடிச்சி இழுக்கிறது ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரியெல்லாம் எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். நெக்கை சுற்றி வந்து 3 லைன்ஸ் ஜரி போட்டிருக்கோம். அப்புறம் இது வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து கொடி மாதிரி ட்ரா பண்ணி அந்த கொடியில் வந்து லீவ்ஸ் இருக்க மாதிரி போட்டிருக்கோம். ஸோ எல்லா லீவ்ஸுமே வந்து த்ரெட்டு வச்சு, இது வந்து ஆரி ஒர்க் இல்லை, சும்மா ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஃபில் பண்ண ஒர்க் தான் அது மாதிரி ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா லீவ்ஸும் அது மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் சைடு நெக் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கு. இன்னொரு சைடு வந்து எம்டியாக இருக்குது, ஒர்க் பண்ணல. ஒன் சைடு ஒர்க் தான் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இதோட ஸ்லீவ் வந்து கொடி இருக்க மாதிரி, சின்ன ஸ்லீவ் தான், இதில் கொடி இருக்க மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஜஸ்ட்டு ஜரியும் லீஃப் வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில்க் த்ரெட் வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஆரி ஒர்க் எதுவுமே பண்ணல. இதில் இந்த ப்ளவுஸில் ஆரி ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட்டிருக்கோம். வேறு எந்த ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஸ்டிச்சோ இல்லை பெரிய ஒர்க்கோ இல்லை. இது ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ். பட் ஆனால் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சாரீ வந்து எல்லோ வித் ஆரஞ்சு கலர். ஸோ அதில் வந்து பிங்க் கலரில் சின்ன சின்ன ஃப்ளார்ஸும் இருக்குது. இது வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸை வந்து வேறு சாரீஸ்க்கும் போடலாம். இதில் வந்து ஏன்னா ஒரு வெறும் கோல்டன் கலர், இது வந்து டார்க் கோல்டன் கலர் ஜரியும் கிடையாது, இது வந்து மைல்டான கோல்டன் கலர் ஜரி. இது வந்து காப்பர் கலர் மாதிரி இருக்கும். ஸோ டார்க் எல்லோ கோல்டு கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப டார்க் கலர் கோல்டன் கலர் ஜரி போட்டால் கூட எரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து காப்பர் கலர் மாதிரி. இந்த ஜரி கூட பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து த்ரெட் இருக்க ஜரி, ரொம்ப சாஃப்டான ஜரி, அதை வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நான் சின்ன கை தான், இது கை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியும் கொடி போட்டு ஒன் சைட் பேக் நெக் ஃபுல்லாக கொடி போட்டிருக்கேன். இந்த ஃப்ளார்ஸ்குள்ளே வந்து லூப் லூப்பாக வந்து சும்மா த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கங்கே. அதே மாதிரி இன்னொரு கையும் வந்து நான் வந்து சேம் அதே கொடி வச்சு உள்ள த்ரெட்டு வந்து லீஃபில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் வச்சு ஜஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். இதோட ஃப்ரண்ட் நெக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்லேயும் சின்ன கொடி வர மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரண்ட் நெக்கோட பார்டரும் பார்த்திங்கன்னா 3 லைன் ஜரி கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டிச்சஸோ எதுவுமே கிடையாது. ஒன்லி த்ரெட் ஒர்க் மட்டும் லைக் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்கள் ப்ளவுஸ்க்கு. ஆக்சுவலாக இதில் வந்து எந்த பீடு ஸ்டோன்ஸ் அதெல்லாம் லைக் பண்ணாதவங்க இந்த மாதிரி ஒன்லி த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து பீடெல்லாம் இருந்தால் பிளாக் ஆகிடும், ஸ்டோன் இருந்தால் கொஞ்ச நாள் கழித்து ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் நாளையில் பிளாக் ஆகிடும். அதனால் வந்து வெறும் த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணால் இது எப்போவுமே அப்படியே இருக்கும். இந்த ஜரியெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து கலர் போகாது. இந்த த்ரெட்டும் அப்படி தான், எதுவுமே ஆகாது. ரொம்ப நாளைக்கு அதே மாதிரி எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி இருக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ் கூட கம்மி தான், நிறையா மெயின்டெனன்ஸ் தேவையில்லை இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ்க்கு. இதே நீங்கள் ஸ்டோனு பீடெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணால் வந்து நீங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். அதை பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்ச நாள் கழித்து ஏதாவது. அப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு நேரம் வந்து சாரியை வந்து பிடிச்சி இழுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்னால் வந்து எதையும் பிடிச்சி இழுக்காது. ஸோ அப்படியே இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். Thanks for watching.